எது எதை பிடிச்சிட்டு அவருன்னு கேட்குறீங்க? இருக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் மாமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கீங்க. ஆமா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும். நந்தவனம் நாங்க மட்டும் போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நீங்களும் வர்றீங்கல்ல? நீங்க முன்னாடியே போங்க, நான் அவரை பின்னாடி அனுப்பிச்சு விடுறேன். முன்னாடி அவரை மட்டும் அனுப்பிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க வேணா உட்காந்து பாத்துருவோம். நீங்க 4 பேருமே வரணுமாமா? நீங்க வந்தாதான் இடத்துக்கே சிறப்பு. அதனால நான் வந்துட்டேன். வள்ளியம்மா பாக்கணும், கூப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கால, அவளையும் பாத்துருவோமா? அடிய வாடி வாடி வா. ஆட்சி அழைச்சவன வீட்டை கெடுத்தவள யார் வீட்டை போய் நாங்க எடுத்து முகரைய பாரு. இருக்கு வீட்டெல்லாம் கெடுக்கூடாது, சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கணும். ஆமாடி. நல்லா இருக்கியா? நான் ஆஸ்பத்திரியில இருக்கா வந்தேன். யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். அப்படி கேக்குறியா? நல்லா இருக்கேன்டி. நல்லா இருக்கீங்க. ஆமாடி. இவ்வளவு அழகா இருக்கீங்க. உன் முகம் இவ்வளவு பளபளன்னு மின்னுதுல. இந்த அழகின் ரகசியம் என்ன? கோமண சோப்பு போடுறேன். கோமண சோப்பா? அது இல்லடி, கோபுரமா இருக்கு சோப்பு. கோபுரமா இருக்கு தெளிவா சொல்லுது. கோபுரமா இருக்கு சோப்பு. கூந்தல் இருக்குல்ல, இப்படி கருகருன்னு அடர்த்தியா இருக்கு. சரி, இப்படி கருகருன்னு அடர்த்தியா இருக்கு, என்ன காரணம்? கூந்தல் இப்படி கருகருன்னு வளர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? மைச்செட்டுக்கார மூத்திரத்தை வாங்கி தேய்ச்சி. நீ மட்டும் வாங்கி தேய்ச்சு பாரு, கரு கரு கருன்னு நீண்டு முட்டிதே. முன்னாடி ஓட்டா முன்னாடிதான் வளரும். ஒடிச்சிரு அதோட. இல்லடி, அவரே கரெக்ட் பண்ணலான்னு பாக்குற. அவர் இன்னும் கல்யாணம் பண்ணல, அப்பதே சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு? ஆமா. என்ன சொன்னாரு? கல்யாணம் பண்ணல, நீ மட்டும் வந்து எனக்கு ஓகே சொல்லிட்டானாக்க கருவா காட்டுக்குள்ள நான் போய் ரூம் போட்டுறேன் அப்படின்ட்டாரு. கருவா காட்டுல? கருவா காட்டுல போய் ரூம் போடுற? கிச்சனோட போனவங்க வேலை பாரு. அதனால நீயே இப்படி இருக்கக்கூடாது. நான் எவ்வளவு சீக்கிரமா வந்தேன், சரி நீ எவ்வளவு தாமதம் வந்த? என்ன பண்றது, உனக்கெல்லாம் ஆண்டவன் படைச்சது கொப்பும் குலையுமா இருக்குது. என்ன என்னை 27 ஊக்கு போட்டு மாட்ட வச்சிருக்குது. 27 ஊக்கா போட்டுக்க? ஆமா ஆமா. சந்தேகம். இந்த பொம்பளை பிள்ளைய நாங்களும் பாரு ஜாக்கெட் தைக்க கொடுப்போம். நீ யாருக்கு கொடுக்குற? டெய்லர் கிட்ட. நான் என்ன கொத்தனாட்ட சொல்றேன்? கொத்தனாட்ட கொண்டு டெய்லருக்கு தான் கொடுக்குறேன். கொத்தனாட்ட கொண்டு கொடுக்காத ஓட்டை அடைச்சு விட்டுருவாங்க. எந்த ஓட்டைய? அப்புறம் கையெல்லாம் மாட்ட முடியாது. கையா? ஆமாடி. அப்படி எல்லாம் சொல்லல. சரி, அளவு துணியோட கொடுத்தாலும் டெய்லர் ஒழுங்காவே தைக்க மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் சரியா தைச்சு போறீங்க. எப்படின்னு கேட்டேன். நீங்க எல்லாம் ஜாக்கெட் எப்படி தைக்க கொடுக்குறீங்க? அளவு துணியோட. அளவு துணியோட கொண்டு கொடுக்குறீங்க. ஆமா, அதனாலதான் ஒன்னே மாதிரியே தைச்சு வைக்கிறாங்க. எப்படி? லூசா? என்ன சொல்றியா? ஒன்னே சொல்லடி, ஜாக்கெட் லூசா தைச்சு வச்சிருக்காங்க. ஜாக்கெட் லூசா? ஆமா. நீங்க எல்லாம் அளவு ஜாக்கெட் கொண்டு கொடுக்குறீங்க. ஆமா, அதனால அளவு ஜாக்கெட்ல கொண்டு கொடுக்கறது இல்ல. அப்புறம் நேரா துணியை கொண்டு டெய்லர்ட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு நிப்பேன். அவுத்து போட்டு நிக்கிறியா? ஆமா, அவரா அளவு எடுத்து தச்சுக்குருவார். எப்படி? என்னைய பார்க்க ஒரு அடி அடிக்க. எதுல? மிஷின்ல துணிய. என்னைய பார்க்க ஒரு அடி அடிக்க. எது? மிஷின்ல துணிய. துணியவா? ஆமா, இது வரைக்கும் 8 மிஷின் வச்சிருக்காரு. வித்துட்டாரா? கடை வச்சிருக்காரா? அதே வித்துட்டாரா? அதுக்கு விக்கிறேன்னு சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் போட்டாரு. கூடிய சீக்கிரத்துல வித்துருவாரு. அப்புறம் அவருக்கு கோவிந்தோ கோவிந்தோ போக மாட்டாரு. ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை போய் ஆம்பளை கிட்ட அவுத்து போட்டு நிக்கிறீங்க. மானிக்கிட்டவளே, பொம்பளை பிள்ளை அடக்க கொடுக்க மாட்டேங்குது. அடக்க கொடுக்கணும் உனக்கு என்ன தெரியுமா? அடக்க கொடுக்க ஏங்கிட்ட பார்த்து நீ கத்துக்க. எப்படி அடக்கம்னா? இப்படி ஒடுக்கம்னா இப்படி. பெரிய அடக்க கொடுக்க மாட்டியே. அடக்க கொடுக்கறதுல எத்தனை கப்பு வாங்கிக்க தெரியுமா? எனக்கு வாங்குங்க. குண்டியல் ஒரு கப்பு. அதே கிடைக்கும். சும்மா இல்லடி, பூரா பாத்ரூம் அடிக்க வச்சிருக்கேன். அங்க என்ன கக்கூஸ் குள்ள வேலை வாங்குறியா? இல்லடி, அங்கதான் திருடு போகாத அப்படின்னு சொல்லி அங்க அடிக்க வச்சிருக்கேன். பத்திரமா வச்சிருக்கீங்க? ஆமாடி. சரி, பத்திரமா அங்கே இருக்கட்டும். சரி சரி. நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொன்னாங்க. என்னடி பாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணு நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே. இல்ல, நல்லா பாடுவியா பாட மாட்டேன்னு கேக்குறேன். நீ மட்டும் பாடு. நான் எப்படி பாஞ்சு பாடுன்னு மட்டும் பாரு. நீ பாடல. நீ ஒரு சேல மாலையோட வந்துரு. எதுக்கு? பாடையில ஒன்று ஊமே தானே. முகரைய பாரு, பாட்டு பாடலன்னு சொன்னேன். பாட்டு பாட இல்லையா? ஓ நெஞ்சுக்குள்ளே இன்னான்னு சொன்னா தெரியுமா? அது பழைய துணியும் கொட்டாங்குச்சியும் உனக்கு தெரியுமா? செயற்கையா? எப்பயுமே உண்மை தாண்டி சொல்லுவேன். பொய்யெல்லாம் சொல்றதே கிடையாது. பூச்சூடவா என் நெஞ்சில் பால் பீச்சவா. எத்தனை லிட்டர் பீச்சோ? 45 லிட்டர். 45 லிட்டரா? ஆமாடி. தாத்தா பால் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்குதா? பால் சொல்லிட்டு இருக்க. இருக்குதா? சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமா. காலையில என்ன செய்யற தெரியுமா? என்னது? ஒண்ணு அந்த பால் சொல்லிட்டு ஓட்றா. 45 லிட்டர் பால் கரெக்ட்டா சொல்லிட்டு ஊத்துற. பால் விக்கிற வரைக்கும் பால் 45 லிட்டர் பால் வீணா போயிடுமே. ஆனா நீ முன்ன இந்த பால் கொண்டு 5 வண்டி ஊத்து. ஆமா, இருக்கிற பால் பூரா கெட்டு போகும். இது கொஞ்சம் உப்பு பால். உப்பு பாலா? அதனால இருக்கிற பால் பூரா கெட்டு போயிடும். அப்ப நீயே வச்சுக்காத. வேணா. சரி, வேணா. மனசு மயங்கும் மசுர புடுங்கு. பாப்பா தான சும்மா இருக்குது. அத்த மகளே நீ சப்புகிலையே. பாட்டு அப்படி தாண்டி வருது. இங்க வர அது செப்பு சிலையேன்னு வரும்.
செப்பு சிலையாது. இப்ப நீ பாடுற நான் வாங்கி பண்ணல. இப்ப நான் பாடுற நீ வாங்கி பாடுறியா? பாடட்டுமா? அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை அண்ணன் உண்ணாமலை அந்த வேலையை நீங்களும் சரி முகரைய பாரு. என்ன பேசுறீங்க மாட்டா? ஆமா பாட்டு ரஜினிகாந்த் பாட்டு அப்படித்தான் இருக்குது. அது அண்ணன் தண்ணின்னு வர முடியும். பாட்டை மாத்திட்டாங்களோ? நீ மாத்திட்டேன்னு சொல்லு. சரி அப்ப அந்த பாட்டு வேணாம். நான் வேணா கித்தி பாட்டு பாடட்டுமா? பாடி பாக்கலாம். தமிழ் பாட்டு மட்டும் தான் நீ கேட்டுருக்குற. வெள்ளாவி வச்சு தவெடுத்தாங்கடா உன்னைய மல்லாக்க தூக்கி போட்டு நான் வேணா கித்தி பாட்டு பாடட்டுமா? நீ வரேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுறேன். பாடி பாக்கலாம். ஆமா ஹிந்தி பாட்டாடி. ஹிந்தி பாட்டுலாம் தெரியுமா? கித்தி பாட்டு உனக்கு ஒரு வாரமா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒரு வாரமாவா? பாடட்டுமா? பாடி பாரு பாரு பாடி உம்பதாரே உம்பதாரே வா வா. ஹிந்தி பாட்டு இது ஹிந்தி பாட்டு. ஆமா. இதை நீ ஒரு வாரமா மனப்பாடம் பண்ண. ஒரு வாரமா பாட்டை வேற நான் கேட்கணும். ஆமா ஆமா. ஓ முகரைய பாரு. அம்மா ரெடி ஆகிட்டு. இப்படி எல்லாம் பாடக்கூடாது. சரி சரி. இது மட்டும் தெரியுமா? இந்த வேற ஏதாவது தெரியுமா? வேணாம் வேணாம். நானூறு சிந்து சாக்கடை பொந்து நந்த பொறுக்கவில்லை, தண்ணி இருந்தும் கப்பு இருந்தும் குண்டி கழுவவில்லை. எங்க வைக்கிறாங்க? எதுக்கு கழுவாம? முன்னாள் என்ன கழுவாம என்னோட முன்னாள் காதலானவர். முன்னாள் காதலரா? என்ன அவருக்கு வயசாயிருச்சா? உனக்கு வயசாயிருச்சா? கேட்க முடியா? கொட்ட போட்ட பிச்சு உங்களுக்கு. இந்த முன்னாள் காதலர் இல்லையா? இல்ல இல்ல அம்மா ரெடி ஆகிட்டு. நம்மளுடைய குல கடவுள் யார்? எம்பெருமான் முருகப்பெருமான். எம்பெருமான் முருகப்பெருமான். ஆமா. அவரை வணங்கிட்டு வந்த விளைய பாப்போமா? பார்க்கலாம். அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் அடியில் விட்டு நோண்டவா. அவர் அதோட பள்ளி மலை எப்படி தெரிச்சு ஓடி இறந்து பாக்குறேன். அதெல்லாம் ஓட மாட்டேன். ஏற்கனவே அவருக்கு கோபத்தோட இருக்காரு. அந்த கோவத்தை போய் நீ அவுத்து விடு. அப்ப நீ என்ன செய்வ? நான் போய் பாத்துக்கிறேன். எதை பாப்ப? ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். ஆலயமணி கோயில அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இருக்குது அடிக்கிறதுக்கு பால் இல்லாம இருக்குது. வேலை பாட்டு நீ போய் வேணா அடிச்சு விடு. நீ நான் நல்லா அடிச்சு விடுவேன். அந்த வேலைக்கு தானே வந்திருக்கிறேன். உலகத்திலே கண்கண்ட தெய்வம்னா யார் சொல்லிருக்காங்க? தாயின் தந்தை. தாய் தந்தை. அவரோட தாய் தந்தையை வணங்கிட்டு வள்ளியம்மா சந்திப்போமா? ஆமாடி. பக்தி பாட்டு தாய் தந்தையை மனசார வணங்கணும். உலகத்திலே கண்கண்ட தெய்வம் அப்படின்னா தாயின் தந்தை. தாய் தந்தை என்ன? அப்பேற்பட்ட தாய் தந்தை வணங்கிடுவோமா? வணங்கிடுவோம். கையை கும்பிட கண்ணை மூடணும். அப்படி அப்பன்னா அவங்களையும் கும்பிட சொல்லு. அவங்கள கும்பிட சொல்லுங்க. ஆமா சரி கும்பிடுங்கதா. அப்படி அந்த பாப்பா கும்பிடுச்சு. ஒரு ஆளு கூட எல்லாரும் கும்பிட மாதிரி. நான் பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் கும்பிட்ட கையை எடுக்கப்படாது. நீ கும்பிட்டுக்கிட்டே கும்பிடியா? கும்பிடு போகல. ஆமா. அப்பதான் பாடுவாளாம், இல்லைன்னா பாட மாட்டாங்க. ஆமா ஆமா. கும்பிட்டுச்சு. நீ பாடு. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தம்பி பொண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் பொண்டாட்டிக்கு ஐட்டமே இல்லை. முகரே பரதன ஐட்டம் இருக்கிற உனக்கு தெரியாது, பேசாம சரியில்லையே ஒண்ணு. அது இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அதனால அப்பா என்ன சொல்லிருக்கா? காட்டுக்கு போச்சு சொல்லிருக்காரு. ஆமா. கண்ணு கருத்துமா காவல பாருன்னு சொல்லிருக்காரு. ஆமா. அம்மா சந்திரமா அப்பா நீ பாத்தியா? கேட்டி பாக்க. பாத்தது இல்லையா? அம்மாவை கூப்பிட்டுலாம். கூப்பிடுமா? ஆமா. அம்மா 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 இங்கே வா வா. ஆசை மொத்தம் வா வா. தலை போ போ. நீயே தகாதி. Thank you.
வணக்கம் தான் சொல்லியிருக்கேன். அம்மா வணக்கம். அருமையான வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு என்ன கிழமை? நேத்து என்ன கிழமை? நேத்து எல்லாம் வியாழக்கிழமை. அதாவது நம்ம இடத்திற்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நேத்து வியாழக்கிழமைன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. அதனால அது சரி, எனக்கு ஆடுற பாடம் விளையாடணும் நிறைய ஆசைகள் இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்படியெல்லாம் இல்ல, உள்ள கசகசன்னு இருக்குது. என்ன கசகசன்னு இருக்கு? சரி சரி வா வா. இப்போ உனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருக்கு. உனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால சரி, நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். எத்தனை மாப்பிள்ளை? ஒரே ஒரு மாப்பிள்ளை தான். எனக்கு ஒன்னெல்லாம் பத்தாது. ஏன்? எனக்கு 7 மாப்பிள்ளை வேணும். சரி, என்னடி இப்படி சொல்ற? ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அதனால எனக்கு 7 மாப்பிள்ளை வேணும். அப்படிலாம் இல்ல, ஒரு நாள் கூட லீவே இருக்கக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும். அதனால உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? எப்படி? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு? சரியா போச்சு, போயிருவோமா? இருந்தாலும் பறவை வந்து ஆடி பாடி விரட்டினா தான் அது போகும், ஏன்னா போகாது. அதனால விரட்டுவோமா? ஆளோளம் ஆளோளம் ஆளோளம்
அதனால போக மாட்டேங்குது. என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்க கூடாது. கண்ணன் குறை இருக்க கூடாது. ஆமா. அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் கவலை இருப்போம். சரிங்கம்மா. இந்த வேள்விமலை சாரலுக்கு முனிவர்கள் தவ முனிவர்கள் யாரு பெரியவர்கள் வந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னிடம் அழைத்து வர வேண்டும். சரியா? சோ சோ இப்போ